ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இன்னைக்கு உங்களுடைய டான் பேசுகிறேன். இன்னைக்கு பில்கிஸ் வழக்கில் ஒரு மோசடியை சரி செஞ்சு முடிவு எடுத்திருக்காங்களாம். பில்கிஸ்ங்கிறது ஒரு மோசமான வழக்கு. அதை கேட்டாலே மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை பற்றி பேசவும் இல்லை. இந்தியாவுக்கும் மாலடீவ்ஸ்க்கும் இடையில நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்றைக்கி டூரிசம் அதெல்லாம் தடை செய்கிறதா ஈஸ்மே ட்ரிப்பில் ப்ரீ புக்கிங்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் அந்தமான் நிக்கோபார் எங்கேயாவது போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து தான் நிறைய டூரிஸ்ட் போயிட்டு இருந்தாங்க. இனிமேல் முடியாதுன்னு நினைக்கிறேன். யூடியூபர்ஸ்லாம் நிறையா விளாக் போயிட்டு இருந்தது. அது எல்லாமே இனிமேல் நடக்குமான்னு தெரில. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு போகுது. கொஞ்ச நாளாகவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. டெல்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளில் 4ல் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடுறதா விரும்புகிறதா சொல்லியிருக்காங்க. வடக்கு மத்திய அரபிக்கடலில் இந்தியாவுடைய 10 போர்க்கப்பல்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா கடல் கொள்ளையர்களால் அதிக பாதிப்பு வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் உள்ள சிறுபான்மை அந்தஸ்தை நீக்கியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான முடிவை இன்றைக்கி அது சரியா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்கிறாங்களாம். மியான்மரில் உள்ள எல்லையை தாண்டி ட்ரோன் போய் குண்டு போட்டதில் 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேறு பைலட்ஸ் எல்லாமே டயர்டாகிறாங்களாம். ஸோ அவங்களுடைய ரெஸ்ட் டைமை 36லேருந்து 48 மணி நேரமாக கூட்டியிருக்காங்களாம். அணுகுண்டின் தந்தைங்கிற அமெரிக்க இயற்பியலாளர் பற்றி ஒரு படம் தான் ஓப்பன்ஹைமர். அதில் ராபர்ட் டவுனியும் ஜூனியரும் சிலியன் மர்ஃபியும் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அயன்மேனும் பீக்கி பிளைண்டர்ஸும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இது வந்து 5 விருதுக்கு பெற்று நல்ல சிறப்பான படமாக நிறைய பண்ணிகிட்ருக்கு. ஓகே, see you, bye.